ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மலையாள நடிகையை பற்றின ஒரு காசிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நடிகைக்கு 32 வயசு ஆகுது. தமிழில் ஒரு 3 படம் கிட்ட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விக்ரம் கூட ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டார், நம்பர் 1 ஸ்டார், அவங்க கூடயும் ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க 2021 24 அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இந்த நடிகையை பற்றி ஓரளவுக்கு சொல்லணும்னா, நடிப்பு அப்படின்றது சுத்தமாக வராது, சுட்டு போட்டாலும் வராது. தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக மட்டுமே சினிமாவில் நிலச்சி நிற்கிறாரு இன்னி வரைக்கும். ஸோ ஒரு ஆரம்பகால சினிமாவிலேருந்து இப்போ வரைக்குமே கவர்ச்சியை நம்பி மட்டுமே இவங்க வண்டி ஓடுது. 2017 இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. 13லேயே ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுதான் ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் ஆகப்பட்ட படம். ஸோ அந்த படத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவங்க ஒரு 10 படம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு டைரக்டர்ஸ் பெருசாக இவங்க பக்கம் திரும்பாததுக்கான காரணம், இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எந்த விஷயமே அப்படி கேப்சர் பண்ண முடியாது. ஸோ டைரக்டர் எதிர்பார்க்குற விஷயம் எதுவுமே இவங்களோட நடிப்பு மூலமாக வெளியே வரதில்லை. ஸோ இதனால் இந்த நடிகையை பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாமே திரைமறைவு வேலைகள் நடக்கக்கூடிய விஷயங்களால் வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும். ப்ளஸ் கவர்ச்சியின் மூலமாக நடிகை எந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் கணக்கச்சிதமாக பண்ணுவாங்க. மால்தீவ்ஸ் போனாங்க, உள்ளாடையே போடாமல் தன்னுடைய முன்னழகை குலுக்கி காட்டி அந்த வீடியோ போட்டது வைரலானாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கவர்ச்சியின் மூலமாக வைரலான ஒரு நடிகை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகை 60 வயசு நடிகர் கூட, அதாவது மலையாளத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஸ்டார். ஸோ அந்த ஸ்டார் கூட எப்படி வாய்ப்பு வந்துச்சு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்குது. 65 வயசாகக்கூடிய அந்த நடிகர், அவரும் லேசுப்பட்டவர் கிடையாதுங்க. அவர் இப்போ ரீசெண்டாக போன வருஷம் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஹாட் டாப்பிக்காக போச்சு. அவர் தான் அந்த இண்டஸ்ட்ரியோட லீடராக இருந்தார். ஸோ அவர் அவருடைய புத்தகத்தில் 1000 பெண்களை நான் முடிச்சே தீருவேன், செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அவருடைய புக்கில், டைரியில் 1000 பேரை நான் பண்ணணும் அப்படின்றத டார்கெட்டாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணார். திரை இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் சான்ஸ் கேட்டு வரக்கூடிய நடிகைகளாக இருக்கட்டும், பெரிய நடிகைகள், சின்ன நடிகைகள் அப்படின்னு சொல்லி எந்த பாகுபாடும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர்கிட்ட போய் இந்த நடிகை இப்போ இந்த பக்கம் ஒரு ஆள் இப்படி இருக்காங்க, இந்த பக்கம் இந்த நடிகை இப்படி இருக்கிறாங்க, 2 பேருமே மீட் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் அந்த படம். இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அசால்ட்டாக நடிகையை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க நடிகர் என்ன கேட்டாலும் அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால் பயங்கர நெகிழ்ச்சியான இவர் தன்னுடைய சொந்த பணத்தில் கொஞ்சமும், ப்ரொடக்ஷன் கிட்டேருந்து பேசின பணத்தை விட அதிகமாகவும் கொடுத்து நடிகையை புக் பண்ணுறாங்க. படம் ஃபுல்லாக ஒரு 30 நாள் ஷூட்டிங் நடக்குது. ஸோ 30 நாளுமே அஜால் குஜால் தான் 2 பேருமே. ஸோ 65 வயசு நடிகருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம 32 வயது கவர்ச்சி நடிகை மிரண்டு போயிட்டாங்க. எப்படிங்க இந்த வயசுல இப்படி பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறீங்க, அதுவும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க, சின்ன பசங்க ஈக்குவலாக பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டு ஷாக்காக இருக்கார். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கதையை பற்றி பேசியிருக்காங்க. 1000 பெண்களுடைய கதை இவர் சொல்ல, கவர்ச்சி நடிகை மிரண்டு போய் அந்த லிஸ்ட்டில் இப்போ நானும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்குது. ஸோ இந்த காசிப்பெல்லாம் மலையாள இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இந்த நடிகரை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ யார் அந்த நடிகர், எந்த நடிகரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஹீரோயின் யாருன்றதை கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லோஹிப் போட்டால் அந்த சொர்க்கவாசலுக்கு கொஞ்சம் மேலே தான் லோஹிப் போடுற மாதிரி காட்டுவாங்க. ஸ்ரேயா சரனுக்கு ஈக்குவலாக போடக்கூடிய நடிகை. ஸோ முன்னழகை பொறுத்த வரைக்கும் அப்படியே மொத்த முன்னழகையும் காட்டி கதிகலங்க வச்சுருவாங்க. அந்தளவுக்கு ஒரு கவர்ச்சியான நடிகை. ஸோ இந்த நடிகை பண்ண திரைமறைவு வேலை, அதன் மூலமாக கிடைச்ச வாய்ப்பை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த காசிப்பை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் யார் அந்த நடிகை அப்படின்னு. புரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், புரியாதவங்க மென்ஷன் பண்ணுங்கள், கேளுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணவங்க யாருன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த நடிகையை பற்றி பார்க்கலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.